ஐயா வணக்கம். தமிழ்நாடு மக்கள்கிட்ட பேசுறேன். விடியல் தர போறார் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லி இந்த இங்க பாருங்க, அவர் வந்த நாளில் கொடுத்த கார்டு இது. என்னுடைய உறுப்பினர் கார்டு. எனக்கு நடந்த கொடுமையில தான் இப்ப நான் சொல்றேன். கட்சிக்காரனா நான் சொல்றேன். இவ்வளவு நாளும் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப எலெக்ஷன் வந்துருச்சு. 5 வருஷமா என்னை கண்ணை மூடிட்டாங்க. எல்லாருமே எங்க கட்சிக்காரங்க எல்லாமே தூங்கிட்டாங்க. முதலமைச்சர் போய் யாராவது நேரில் போய் சந்திக்க முடியுமா? இங்க பாருங்க, நேரில் போய் சந்திச்சது. முதலமைச்சரை போய் நான் நேரில் சந்திச்சு உட்காந்து பேசினது. என் பசங்க கொண்டு போய் கொடுத்தது. பச்சளம் குழந்தைகள கை நீட்டி பணம் வாங்குறாரு, கட்சி நிதின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. அதே பச்சளம் குழந்தைகளுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? இதே என் தலைவர் கலைஞராக இருந்திருந்தா உடனே அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? பிள்ளைய சாப்பிட்டாங்களா அப்படின்னு தான் கேட்பாரு என் தலைவர் கலைஞர். கலைஞர் பத்த ஸ்டாலின் என்ன கேட்டா தெரியுமா? ஏன் வந்த? எனக்கா நீ உங்க அப்பா அம்மா ஓட்டு போட்டாங்க, உனக்கு தெரியுமா? எதுக்கு அவங்களை கூட்டிட்டு அலையிற? இப்பெல்லாம் வந்து யாருக்கு ஓட்டு போட்டாலும் அங்கே போய் பாருங்கன்னா ஒரு நாட்டோட முதலமைச்சர் கேட்கிற. ரைட்டுங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க மக்கள். இனிமேல் இந்த ஸ்டாலின் வேணுமா வேணாமான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன் ஸ்டாலின் வேணாம் அப்படின்னு. ஏன்னா பச்சளம் குழந்தைய போய் கேட்டாலும் அவர் செய்யக்கூடிய ஆளு அவர் கிடையாது. அவரு செய்ய மாட்டாரு. அவர் எதுக்கு இப்ப ஆட்சியில உட்கார்ந்துருக்காருன்னா, அங்க அப்பா விட்டுட்டு போனதை திராவிட மாடல் சொல்ற பேரை கெடுக்க கூடாது வந்து உட்கார்ந்துருக்காரு. திருப்பியும் வரணும்னு நினைக்கிறாரு. மக்களுக்காக செய்யத்தான் முதலமைச்சர் வேணும். ஆனா முதலமைச்சர் எதுக்கு வராரு? பணத்துகளை சேஃப்டி பண்ணணும், கோடி கோடியா கடனை ஆக்கணும், மக்கள் தலையில கடனை ஆக்கணும். அவரை நம்ம முதலமைச்சர் பேரோட இருக்கணும் அப்படின்னு பாக்காரு. இன்னைக்கு எத்தனை கட்சி கூட்டணி தெரியுமா? 22 கட்சி கூட்டணி. என் தலைவர் எத்தனை கட்சி கூட்டணி? 2 கட்சி 3 கட்சி கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிட்டு இருந்தார். உன்னால பாத்தியா 22 கட்சி நீ வா, நீ வான்னு வந்து வீடு வீடா போய் கெஞ்சுறா. ஏன் வாரவனுக்கு உனக்கு சீட்டு சும்மா இல்ல, பணம். அண்ணா அறிவாலத்திலிருந்து பணம் போகுது ஒவ்வொரு இதுக்கும்.